ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவத்தேருத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 12 குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு. பதம் 3. திருஷ்ட்வா பாபி யசீம் சிருஷ்டிம் நாத்மானம் பஹு அமன்யத பகவத்யான பூதேன மனசான்யாம் ததோ அஸ்ருஜத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். திருஷ்டுவா காண்பது, பாப்பியசீம் பாவகரமானது, சிருஷ்டிம் படைப்பு, ந இல்லை, ஆத்மானம் அவருக்கு, பகு மிகுந்த மகிழ்ச்சி, அமன்யத உணர்ந்தார், பகவத் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது, தியான தியானம், பூதேன அதனால் தூய்மை பெற்று, மனசா இது போன்ற மனநிலைகளினால், அந்யாம் அடுத்த, ததக அதன் பிறகு, அஸ்ருஜத் படைத்தல். டிரான்ஸ்லேஷன். இது போன்ற தவறான படைப்பினை பாவமாக கருதிய பிரம்மதேவர் தனது செயலினால் மிக்க மகிழ்ச்சி அடையவில்லை. அதனால் அவர் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தியானித்து தன்னை புனிதப்படுத்தி கொண்டார். இதன் பின்னர் அவர் படைப்பின் அடுத்த கட்டத்தை துவக்கினார். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். அஞ்ஞானத்தின் பல்வேறு பாதிப்புகளை படைத்திருந்த போதிலும் அவர் இந்த நன்றிகெட்ட செயல்களினால் திருப்தியடையவில்லை. பெரும்பாலான பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினாலேயே பிரம்மதேவர் இதனை செய்ய வேண்டியதாயிற்று. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒவ்வொருவரின் அகத்திலும் இருந்து கொண்டு அவர்களின் நினைவிற்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் இருந்து கொண்டு அவர்களின் நினைவிற்கும் மறதிக்கும் தாமே உதவி செய்வதாக கூறுகிறார். இங்கே பகவான் கருணைமயமானவராயிற்றே. அவர் ஏன் ஒருவரை நினைக்கவும் பிறிதொருவரை மறக்கவும் வைக்கிறார் என்ற கேள்வி நமக்கு எழலாம். உண்மையில் பகவான் தனது கருணையினை ஒருவருக்கு சாதகமாகவும் மற்றவருக்கு பாதகமாகவும் தருவதில்லை. பகவானின் ஓர் அம்சமாகிய உயிர் பகுதி சுதந்திரமுடையது ஆகும். ஏனென்றால் அவன் பகவானின் குணங்களின் பகுதியினை பெற்றவன் ஆவான். ஓரளவு சுதந்திரமுடைய எவரும் சில வேளைகளில் அதனை தவறாக பயன்படுத்தலாம். ஒருவன் அவனது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி அறியாமையை நோக்கி சரிந்து வீழ்வானானால் கருணைமயமான பகவான் அந்த பொறியிலிருந்து அவனை முதலில் காப்பாற்றவே முயற்சி செய்வார். ஆனாலும் அவன் தொடர்ந்து நரகத்தை நோக்கி சரிந்து கொண்டிருந்தான் என்றால் அவன் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை மறக்கும்படி பகவான் அவனுக்கு உதவுகிறார். கீழான நிலைக்கு ஓர் உயிர் சரிந்து செல்வதற்கு உதவுவதினால் அவன் தனது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதன் மூலம் அங்கே அவனால் மகிழ்ச்சியுடன் இருக்க முடிகிறதா என்பதை காண பகவான் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறார். உலகில் இழிவான வாழ்க்கை வாழுகின்ற கட்டுப்பட்ட ஆத்மாக்கள் அனைத்தும் தங்களுடைய சுதந்திரத்தை தவறாகவே பயன்படுத்துகின்றனர். ஆகையினால் 5 வகை அஞ்ஞானம் அவர்களின் மீது திணிக்கப்படுகிறது. பகவானுக்கு கீழ்ப்படிதலுள்ள தொண்டர் ஆதலினால் பிரம்மதேவர் தேவையின் காரணமாக இவற்றை படைக்க வேண்டியதாயிற்று. ஆனாலும் அவர் தனது செயலில் மகிழ்ச்சி அடையவில்லை. ஏனென்றால் பகவானின் உண்மையான பக்தன் ஒருவன் தனது உண்மையான நிலையிலிருந்து கீழே விழுவதை காண சகிக்க மாட்டான். ஏனென்றால் பகவானின் உண்மையான பக்தன் ஒருவன்
தன்னுடைய உண்மையான நிலையில் இருந்து கீழே விழுவதைக் காண சகிக்கவே மாட்டான். உணர்தலுக்கான பாதையை பற்றி கவலைப்படாதவர்களுக்கும் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களது நாட்டம் நிறைவேறுவதற்கான அனைத்து வசதிகளையும் தருகிறார். பிரம்மதேவரும் இந்த நடைமுறைக்கு நிச்சயம் உதவி செய்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 12 குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதம் 3 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.